அப்புறம் என்னாச்சு அண்ணி? அப்புறம் என்னாச்சு? உங்க அண்ணன் சொல்ல சொல்ல அந்த கடையை விட்டு வரவே இல்லை. முதல்ல அந்த கடைக்குள்ளே வரமாட்டேனாரு. அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டு வெளியே வரமாட்டேன்ட்டாரு. சரியா போச்சு போங்க. ச்சே, நானும் உங்க கூட வந்திருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். ஐயோ, சரியான மக்கு இல்ல. உங்களுக்கு இடையில நான் வந்திருந்தா உங்களுக்கு எப்படி ஜாலியா இருந்திருக்கும். அதனால என்ன, நம்ம எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பா ஃபேமிலியா போவோம். அப்ப இதை விட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீ. ஆனா என்ன பண்றது, ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வரலன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சரிதான். எங்க அண்ணனுங்க வந்தா உங்க அண்ணன் வரமாட்டாரு, உங்க அண்ணன் வந்தா எங்க அண்ணனுங்க வரமாட்டாங்க. ஒண்ணு பண்ணலாம், நீ எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. நம்ம நெக்ஸ்ட் நவம்பர்ல ஃபேமிலி எல்லாரும் போலாம். ஏன்னா விண்டர்ல போனாதான் எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்கலாம். அண்ணி, சும்மாவே அங்க குளிரும், விண்டர்ல போய் உறைஞ்சு போக சொல்றீங்களா? உன்னை யாரும் உறைஞ்சு போக சொன்னா? அதான் உன்னை உரையாம பாத்துக்கிறதுக்கு எங்க அண்ணன் வருவாருல்ல. ஆமா ஆமா, வருவாரு. அம்மா அம்மா, வாங்க அண்ணி. எவ்வளவு நேரம் காட்டு கத்த கத்துக்கிட்டு இருக்கேன், உங்க 2 பேருக்கு காது கேட்கலையா? அப்படி என்ன சிரிப்ப வேண்டி கிடக்கு, பக்கத்துல ஒரு ஆள் கூப்பிடுறது கூட தெரியாம. அக்கா, பேசிட்டு இருந்தமா, நீ கூப்பிடுறது கேட்கவே இல்ல. சரி வா உட்காரு. வர்றது இருக்கட்டும், அம்மா அண்ணன் 2 பேரையும் காணோம். சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆள்லாம் அப்படி இருக்கிற வீட்டுல இருக்க விடாம அதெங்க இதெங்கன்னு கச்சக்கால் அடிச்சு இப்பதான் உங்க அண்ணா ஆபீஸ் புறப்பட்டு போனாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் ஒரு புயல், ஒரு சூறாவளி எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அக்கடான்னு இப்பதான் உட்காந்தோம். அத்தை தான் வெளியே காய்கறி கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. எதுக்கு நீ நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, நான் ஒரு காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி அண்ணி உட்காருங்க. அண்ணி வீட்டுக்குள்ள வராளின்னு எழுந்து வாசல் கிட்ட வந்து வாங்கன்னு கூப்பிடணும். உட்கார்ந்து எடுத்து விட்டு அசையாம வாங்க வாங்கண்ணா. ஏண்டி, வந்தது வராதுமா எதுக்கு குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? பிள்ளை, அதுவும் மூத்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு கேக்குறியே? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஒரு அம்மா தான் பெத்த பிள்ளைகிட்ட இப்படித்தான் பேசுவாங்களா? சரி, மனுஷியான்னு கேக்குற அளவுக்கு இப்ப என்ன கெட்டு போச்சு? இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்க, 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நீயும் சேர்ந்து உட்காந்து பேச வேண்டியதானே? அதை விட்டுக்கிட்டு உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கள எங்க இவங்க எங்க என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல வேலை இல்லையா? முதல்ல உனக்கு வேற வேலை இல்லையா? இந்த பாருடி, நீ அவளுக்கு எப்படி நாத்தனாரோ அந்த மாதிரி அவளும் உனக்கு நாத்தனார் தான். மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, மறந்ததுன்னா சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்து ஞாபகப்படுத்துங்க. இப்ப யாரும் எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம். நீ என்ன எப்பவாதான் வர ஐயோ அப்படின்னு ராஜ மரியாதை கொடுக்கறதுக்கு? அதான் வாரத்துல 4 நாள் வர, காலையில வந்தா சாயங்காலம் தான் போற. உனக்காக என் மருமக பகலெல்லாம் நிக்க முடியுமா? இந்த பாருமா, மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப தான் பேசுற. உன்ட்ட ஏதாவது கேட்டனா? ஃபர்ஸ்ட் அவ வீட்டுல சும்மா தானே இருக்கா. நான் பாரு, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சமைச்சு ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு எவ்வளவு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒத்த ஆளா வீட்டுல சமைச்சு பராமரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு இடுப்படிஞ்சு போய் வந்திருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணது மீனா. உங்க மாமியார் தான் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆரம்பிச்சிருக்காங்களே, சமையல் மட்டும் என்ன நீ பாத்துருப்ப. அதுவும் உன் மாமியா சும்மா இருக்க மாட்டாவ, கண்டிப்பா காய்கறி அது இதுன்னு நறுக்கி கொடுத்துருப்பாவ, மசாலா அரைச்சு கொடுத்துருப்பாவ. எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு உன் மாமியாரோட பத்தி தெரியும்னு யாரோ தெரியாத சொன்ன மாதிரி அப்படியே அளந்து விடாத. நீ எவ்வளவு வேலை பாக்குறியோ அதுக்கு 2 மடங்கு அவ வேலை பாக்குறா. சும்மா உங்க அண்ணனை கட்டிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக எப்ப பார்த்தாலும் வந்து குத்திக்கிட்டே இருக்காது. அவளை பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கும். உனக்கு நல்லா உனக்கு இடிச்சு பேசுற மாதிரி ஒரு அண்ணி வந்துக்கணும். அப்ப எல்லாம் சரியா இருக்கும். நீ வந்துட்டானா ஐயோ அண்ணி வந்திருக்காவளே அப்படின்னு உன்னைய தரையில விடாம தாங்குதல்ல, அப்போ நீ அவளை அப்படித்தான் பேசுவேன். ஒன்ன சொல்லி தப்பு கிடையாது, நான் அவட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், இவட்ட பாத்து நடந்துக்கோ, ரொம்ப இடம் கொடுக்காதுன்னு. அவ கேட்டாதானே. அத்தை, எதுக்கு அண்ணியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அடுத்த ஆளா? அவங்கள நான் என் கூட பிறந்த அக்காவை தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாதா அத்தை? ஏன் தெரியாம முத்து, எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படி அப்பாவியா இருக்க போய் தான் அவ உனக்கு ஏறி மிதிக்கிறா. சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது? சரிம்மா, அக்கா இப்பதான் வந்திருக்கா, நீ பேச்ச விடு. சாப்பிட்றியாடி? இல்லம்மா, நான் எங்க வீட்லயே சாப்பிட்டேன். அத்தை, நீங்க மாத்திரை போடுற நேரம் ஆயிடுச்சு. நீ ஏன் முத்து இப்படி இருக்கிற? என்னாச்சு அத்தை? நீ என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காது முத்து. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சுப்பேன். எனக்கு முடியலன்னா நான் உங்ககிட்ட தானே கேட்க போறேன். அத்தை, இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? மாத்திரை போட்டீங்களான்னு ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதானே. அத்தை, உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க எனக்கு மாமியாரா வந்தது நான் செஞ்ச புண்ணியம். உங்களை பத்திரமா பேணி பாதுகாத்துக்கிட்டாதான் என் ஃபியூச்சருக்கும் என் குழந்தைங்களுக்கும் நல்லது. எல்லாம் சுயநலம் தான் அண்ணி. பொதுநலத்திலையும் கொஞ்சம் சுயநலம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. சரியா சொன்னேன். சரிங்க நீ, நீங்களும் அதையும் பேசிட்டு இருங்க. நானும் அத்தையும் கிச்சன்ல போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரோம். அத்தை, பைய கொடுங்க, நான் கொண்டு போறேன். இல்லம்மா, நான் கொண்டு வரேன். நீ ஒண்ணு பண்ணு, காஃபி மட்டும் போடுறியா? வெளியே போயிட்டு வந்தேன், காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சரிங்க அத்தை, காஃபி போடுறேன். நீ காஃபி போடு, நான் இந்த காயெல்லாம் நறுக்கி இந்த அடுப்படி செல்ஃப்ல கொஞ்சம் பருத்தி போட்டோம்னா நல்லா காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி வெளியே வச்சுக்கிட்டு மீதி வேணா ஃப்ரிட்ஜில் போட்டு விட்டுருவோம். காய் நல்லா விலை கம்மி பார்த்துக்கோ. கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வந்தேன், இருக்கிறது பிரிச்சு வச்சிருட்டா இல்ல நான் அலசி வச்சிருந்தா நீ பிரிச்சுக்கிடுவியா? அத்தை, நீங்க அலசி காய வச்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேணா தனித்தனியா டப்பால கொஞ்சம் போட்டு சில காய் வெளியே வைக்கணும்ல, அந்த காய் வெளியே வச்சுக்கிடுவோம். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. என்னாச்சு அத்தை? ஒன்னும் இல்லம்மா, அன்னைக்கு 1ஆம் தேதி இல்ல, ஃப்ரிட்ஜ் துடைக்கணும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். அத்தை, ஃப்ரிட்ஜ் எல்லாம் தொடச்சாச்சு. தொடச்சிலா? எப்ப தொடச்சிய?
அத்தை நானும் ஆதி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, பேசிக்கிட்டே தொடச்சிட்டோம். இந்த ஆதி சொன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி தான், நம்ம ஹாட் வாட்டர் வச்சு நான் லேசா வினிகரை ஊற்றி பண்ணுவேன். அவ கொஞ்சம் சமையல் சோடா உப்பு அப்புறம் வினிகர் தண்ணி மூணையும் மிக்ஸ் பண்ணி தொடச்சு பாருங்க அப்படின்னு சொன்னா. தொடச்சு பார்த்தேன், ஸ்மெல்லும் நல்லா இருந்தது, சீக்கிரமா க்ளீன் ஆயிட்டது. கரையெல்லாம் அதிகமாக தேய்க்க வேண்டியதே வரல. லேசா ஒரு தடவை தொடச்சேன், அடுத்த ஒரு தடவை துணி வச்சு துடைக்கும் போது நல்லா அழுக்கெல்லாம் போயிடுச்சு. நல்லா காயவும் செஞ்சுட்டு நீங்க அப்படியே காய வச்சிடலாம். ஆனந்த காய் காயணும்லாத்த. சரி நீங்க நல்லா அலசி செல்ஃப் மேலே பரத்தி விட்டுருங்க. நம்ம சாயங்காலம் போல நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வச்சுக்கிடுவோம். கீரெல்லாம் கூட ஆஞ்சு வச்சுட்டு மாத்த அப்படியே வச்சு அழுவி போயிரும்ல. ஆமாமா, குளிர்காலம் வந்துட்டு பத்தியா வெந்தயக்கீரை வந்திருந்தது. வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தேன். நம்ம வேணா நைட்டுக்கு வேணா அது பேர் என்ன, மெத்தி சப்பாத்தி பண்ணிக்கிடுவோமா? சரித்த. வெந்தயக்கீரையும் அந்த பாலக்கையும் தனித்தனியா நம்ம பிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. இப்போ 3-4 பேர் இருக்கும் பத்தியா, பேசிட்டே இருக்கும்போது கடை வேலை முடிஞ்சிடும். ஒத்தியில் அடுப்படியில் நின்னோம்னா காலெல்லாம் வலிக்கும். இந்த சோபால உட்காந்துட்டு பண்ணோம்னா 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அதையும் அலசிக்கிடுவோமா அத்தை? ஆமாமா, அலசிக்கிடுவோமா? எப்படி வேணாத்த, முதல்ல கீரை ஆஞ்சிக்கிடுவோம், அதுக்கப்புறம் அலசிக்கிடுவோம். நம்ம அப்படியே தண்டோட நினைச்சிட்டோம்னா அது சொத சொதான் ஆயிரும். ஆமா ஆமா, போன தடவை அப்படியே செஞ்சுதான் வீடெல்லாம் ஒரே தனியா ஆயிட்டு. மறுபடி கீழே வச்சுட்டு மேட்டெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அலசிட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. ஒண்ணுக்கு 2 வேலையாகி போச்சு. அப்போ ஒன்று பண்ணுவோம், கீரை ஆஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அலசிட்டு மறுபடி காய வச்சு இந்த டப்பா ஓட்டையா இருக்கலாம், அந்த டப்பால போட்டு வை. அப்பதான் ஒரு நாள் 2 நாள் ஆனா கூட அது அழுவாது பார்த்துக்கோ. கீழே ஓட்டை இல்லைன்னா அது அழுவி போயிருது. ஆமா அத்தை, போன தடவை வீணா போச்சு ஒரு கட்டு. சரி நான் அடுப்படிக்கு போறேன், நீங்க வாரீங்களா? சரிம்மா, வா போவோம். அத்தை, காஃபியோட உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுட்டுமா? மீனா நீங்க ரொம்ப பிடிக்கும்ல. எதுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். காஃபியை வச்சுட்டு அந்த டப்பால ஸ்நாக்ஸ் இருக்கு பாரு, அது 2 பவுல்ல போட்டு கொண்டு போங்க. நீ ஏன் பவளெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்ப. இன்னைக்கு தான் நீங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. சின்ன பிள்ளைல வேற சந்தோஷமா பேசி கலகலன்னு இருங்க. எதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க? அவிலும் ஒன்ன மாதிரி தானே, ஒன்னும் நினைச்சுட மாட்டாவே. ஸ்நாக்ஸ் இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. புதுசாலாம் ஒன்னும் செய்யாண்டா. ஒன்னு நான் இழுத்து வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. இதுல என்னத்த கஷ்டம்? உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் இருக்கிறதே ஈஸி. இந்த பாருமா, இப்ப தானே உனக்கு உடம்பு சரியாயிருக்கு. இப்போ 2-3 நாளா இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லாம இருக்க. மறுபடியும் எல்லா வேலையும் பார்த்து ஏதாவது இழுத்து வச்சிடாத. குழந்தை பிறந்தாலும் சரி, குழந்தை அபார்ஷன் ஆனாலும் சரி, பச்சை உடம்பு தான் பாத்துக்கோ. நீ இப்ப கொஞ்சம் கரெக்டா இருந்தா தான் பின்னாடி உடம்பு நல்லா இருக்கும். இப்ப வயசு இருக்கு, வலி எல்லாம் தெரியாது, பின்னாடி அது உடம்ப பாதிச்சிருமா. எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்னை நம்பிதான் நாங்க எல்லாரும் இருக்கோம் பாத்துக்கோ. இருந்தாலும் நீ மீனாக்கு ரொம்ப இடம் கொடுக்க. வந்து ஆடுதான், நீ பயப்படாத சரியா? உன்னை ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ பயப்படாம அத்தை இருக்கேன் உனக்கு. என்னமா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் முகமே வாடி போச்சு. இல்ல அத்தை, ஊரடகத்துல எல்லா அம்மாவும் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எனக்கு தான் முதல்ல சப்போர்ட் பண்றீங்க. அதான் யோசிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இந்த பாருமா, எனக்கு 1க்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கம்மா. நான் உன்னை என் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் நடத்தணும். நான் உன்ட்ட மாமியாருங்க திமிரோட உன்னை போட்டு ஆட்டி வச்சுக்கோ. முதல்ல என் பிள்ளைங்களுக்கு தான் அந்த பாவம் பிடிக்கும். இன்னொன்னு, மீனா வந்து எப்பவுமே அப்படிதான் பாத்துக்கோ. ஆதி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவா. அவளுக்கு நடிக்கவும் தெரியாது. ஆனா மீனா ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ளே வச்சுட்டு அவங்க ஏதாவது பழி வாங்கிட்டே இருப்பா. நானும் சரி, படிச்ச வேலைகளுக்கு போய் வெளியே இடத்துக்கு போனா பழகுனா 4 மனுஷ மக்களை பார்க்கும்போது குணம் மாறிடும் நினைச்சேன். ஆனா அந்த குணம் அவளை விட்டு போவே இல்லை. சும்மா சொன்னாங்க, பிறவி குணம் தொட்டிலோட பிறந்தது போவே போவாதுன்னு. அந்த மாதிரிதான் அமைஞ்சு போச்சு. என்ன செய்ய? நான் பெத்த பிள்ளை, எனக்கு வேற வழி இல்ல. உன் புருஷனுக்கு தங்கச்சி, அதனால அவ என்ன செஞ்சாலும் சரி போனா போது, நம்ம தங்கச்சி அவன் விட்டு கொடுத்து போறான். நீ விட்டு கொடுத்து போனல எந்த அவசியமும் இல்ல. உனக்கு எது சரின்னு தோணுதோ நீ செய். ஒன்னு ஏதாவது பேசினா பதிலுக்கு நீ பேசிரு. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன். எதுக்கு? இல்லம்மா, நான் இருக்கும்போது பேசினா நான் விட மாட்டேன். நான் இல்லாதப்ப உன்னை ஏதாவது காயப்படுத்துறான்னு வச்சுக்கோ, நீ கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீ மட்டும் அவங்க அண்ணனை கட்டல, அவளும் உங்க அண்ணனை கட்டியிருக்கா சரியா? நீ பொறுத்து போனா தலையில கொட்டதான் செய்வாவுமா? இருக்கட்டும். அவங்க என்ன அடுத்தாளா? அவங்க என் புருஷனோட தங்கச்சி, அவங்களுக்கு இல்லாத உரிமையா? ஒன்ன மாதிரி இந்த காலத்துல யாரு முத்து நினைக்கிறாங்க? என் மவனுக்கு நான் பொண்ணு பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னெல்லாம் பயணம் தெரியுமா? வரப்போற மருமக எப்படி இருப்பாளோ? அவ ஒருவேளை என் மவனை மாத்திட்டானா 1க்கு 2 பொட்ட பிள்ளைகள் வச்சிருக்கமே, நாளைக்கு எதுனாலும் நம்ம மகன் தானே போய் நிக்கணும்னு என்னென்னவோ யோசிச்சிருக்கேன். உன் கல்யாணம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சிருக்கேன். பணக்கார விட்டு பொண்ணா வரால, கண்டிப்பா நம்ம பையனை பிரிச்சுட்டு போயிருவா. ஒரு ஸ்டேஜ்ல சரி நம்ம பையன் தனியா போனா கூட அவன் சந்தோஷமா இருந்தா சரி, நம்ம பையனை மதிச்சு நம்ம பையன் மேல பாசமா இருந்தா சரி நினைச்சேன். ஆனா நீ என் மருமகளா வரலமா, என் மகளா வந்துட்டு. என் மகான் கூட சொல்லக்கூடாது, நீ எங்க அம்மா, என் சாமி. என்னத்த இத போய் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இந்த குடும்பத்தோட மருமக, நான் இது கூட செய்யலனா எப்படி? இதெல்லாம் என் கடமை தான் அத்தை. நீ உன் கடமைன்னு சொல்றமா, ஆனா எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி நினைக்காங்க சொல்லு? பல பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னே புருஷனை எப்படியா தனி கொடுத்து கூட்டு போயணும்னு துடிக்கிறாங்க. யாருக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு ஒரு எண்ணமே இல்லாம போயிட்டு பாத்துக்கோ. நீயே இருக்க, நான் வேணுமா உங்க தங்கச்சி வேணுமா அப்படின்னா என் புள்ள என்ன செய்வான்? கடைசியில உனக்கு எதுவா உன் பக்கம் நின்றுதானமா ஆகணும். ஆனா என் புள்ள எவ்வளவு நல்லவனோ அதை விட நீ 2 மடங்கா 100 மடங்கு நல்லவம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் எங்க வீடு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கு நல்லா தெரியுதுமா, நீ இதுக்காக எவ்வளவு விட்டு கொடுத்து போறேன்னு. ஒரு மனுஷன் மேல அவங்க அம்மா பாசமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. வாழ வந்திருக்க பத்தியா பொண்டாட்டி, அவ பாசமா அனுசரணையா நிம்மதியா குடும்பத்தை கொண்டு போறதுதான் பெரிய விஷயமா. அந்த வகையில என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அத்தை, நீங்க சாதாரண விஷயத்தை பெருசா பேசுறீங்க. இல்லம்மா முத்து, நீ என் மருமகளா மட்டும் இருந்தா பரவாயில்ல. அவளும் உன் அண்ணனை கட்டியிருக்கா, அதுக்கப்புறமா என்ன பேச்சு பேசுறா பாரு. எதையாவது யோசிக்கலான்னு பாரு. அவ இங்க வந்து ஒன்னு அதிகாரம் பண்ற மாதிரி நீ உங்க வீட்டுல போய் அவளை அதிகாரம் பண்ணா அவ நிலைமை என்ன ஆகும்? அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறாளா?
எத்தனை வருஷத்துல எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. ஏன் நானே கொஞ்ச நாள் கூறு கட்டு போய் லூசு பிடிச்சு போய் உனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன், என்னென்னவோ திட்டிருக்கேன், உனக்கு எதிரியா நினைச்சிருக்கேன், அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த சமயத்திலையும் எல்லாத்தையும் அனுசரிச்சு குடும்பம் உடையாம ஒரு நாள் கூட மரியாதை குறையா இல்லாம குடும்பத்தை அப்படி நடத்தினமா. இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கும் கௌரவமா இருக்கிறதுக்கும் நான் காரணம் கிடையாது, நீதாமா காரணம். அதுக்கான மரியாதையை நான் கொடுத்தே ஆகணும். நீ எனக்கு என்னமெல்லாம் செஞ்சிருக்க, இதுக்கு பதிலுக்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அத்தை என்னாச்சு உங்களுக்கு? ஏன் என்னைக்கிழமை இன்னைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் கண்டதையும் மனசில் போட்டு குழப்பாதீங்க, அப்புறம் பிபி ஏறி உடம்பு முடியாமல் ஆகிடும். நீங்கள் என் புருஷனையும் 2 பொண்ணுங்களை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த குடும்பம் உடைய நான் காரணமாக இருக்கவே மாட்டேன். அது இல்லாமல் அவர் ஒரு அண்ணன் அவரோட கடமையை செய்தார், நான் ஒரு மருமகளாக என்னோட கடமையை செய்கிறேன். இதில் பாராட்டுறதுக்கும் மெச்சுக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லத்த. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. நீ கல்யாணம் வந்த நாள்லேருந்து அவ உன்னை எவ்வளவு அதிகாரம் பண்ணுதா. நீ அவளை கூட பிறந்தாலும் நினைக்க. ஆனா அவ அப்படி இல்லம்மா. அவளுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பொறாம ரொம்ப அதிகம் பார்த்துக்கோ. நான் பயந்துகிட்டே இருந்தேன், என்னன்னு செய்ய நாளைக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டா என்ன நடக்க போதோன்னு. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாமா கல்யாணம் நடந்து நீ வந்த புதுசுல அவ என்னெல்லாம் பண்ணான்னு? அத்தை நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. அப்போவும் நினைக்கல, இப்போவும் நினைக்கல. விடுங்க, நான் உருளைக்கிழங்கு பச்சி போட்டு வரேன். நீங்கள் காய வேணா அப்புறமா அலசிக்கலாம். வச்சுட்டு அவங்க கூட போய் உட்காருன்னா உட்காருங்க. நான் பச்சியை போட்டுட்டு காஃபி போட்டு கொண்டு வரேன், இல்லைன்னா காஃபி ஆட படந்துரும். சரிம்மா, இந்த காயை நான் அலசி வச்சுட்டே போறேன்னு. போயிட்டு ஹாலில் உட்காந்துருக்கேன், நீ பச்சி போட்டு என்ன கூப்பிடு. இல்லைன்னா அத்தங்க நிக்கட்டுமாம்மா, நீ ஒத்தியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல. இல்லத்த, இந்த ஃபோனில் தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ஸ் சேனல் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு கதையை ப்ளே பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பேன். கதையும் கேட்ட மாதிரி ஆச்சு, வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆச்சு. சரிம்மா, நான் போறேன், நீ காஃபி போட்டு வா. என்னாச்சுமா, காஃபி குடிக்கலையா? ஆறிட போகுது, குடி. இல்லை நீ என்னன்னு தெரியல, காஃபி ஸ்மெல்லு கொமட்டுது. அப்படிலாம் இல்லையே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு காஃபி அருமையா இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலன்னு நினைக்க. காஃபி நல்லா திக்கா டேஸ்டா சூப்பரா இருக்கு. காஃபி பவுடர், சீனி எல்லாம் பக்காவா இருக்கு. தெரியலக்கா, எனக்கு காஃபியை கிட்ட கொண்டு போனாலே வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி சரி பரவாயில்ல, காஃபி கீழே வச்சிரு. உடம்புல புளிப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கேன். நாளைக்கு வேணா அத்தையை சொல்லி இஞ்சி வாங்கிட்டு சொல்லி இஞ்சி அரைச்சு குடி. நீங்கள் பேசிட்டு இருங்க நீ, நான் போய் இதை கிச்சனில் வச்சுட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த பக்கம் கொடு, நான் வச்சுக்கிறேன். மேல என்ன லேசா காயிற மாதிரி இருக்கு, சளி எதுவும் பிடிச்சிருக்கா? சளிலாம் பிடிக்கல நீ, ஆனால் டயர்டாக இருக்கு. நான் போய் ரூமில் போய் தூங்கிட்டுப்பா. தூக்கமாக வருதா நீ? எப்போ பாரு தூக்கம் வருது. பகலெல்லாம் தூங்கிட்டேன், ஆனாலும் தூக்கம் வருது. அது சரி, தூக்கம் வரலன்னா தான் கவலைப்படணும். உன்னை தூக்கம் தானே வருது, போய் தூங்க போ. என்னது இது? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வருது. நான் அம்மா ஆக போறேனா? என்னங்க, நீங்கள் அப்பா ஆக போறீங்க. இப்போதான் வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ள நமக்குன்னு ஒரு குழந்தை. நமக்குன்னு நம்ம அப்பா அம்மா ஆக போறோமா? என்னால் நம்பவே முடியல. என்னதான் அந்த குழந்தை வேணும்னு ரொம்ப எதிர்பார்க்கட்டாலும் சர்ப்ரைஸாக கிடைச்ச கிஃப்ட் இது. ஐயோ, என்னை அம்மான்னு கூப்பிட ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. இதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாமா? இல்லை ஃபோனில் சொன்னால் அவரோட முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் அவரோட கண்ணை பார்த்து சொல்லுவேன். நான் சொல்கிறப்ப அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு என் கண்ணால் பார்த்து என் மனசு ஃபுல்லாக நிறைச்சி வச்சுக்கணும். இது யார்கிட்ட சொல்கிறது? யார்கிட்டையாவது சொல்லணும் போல இருக்கு, ஆனால் வெக்கமாகவும் இருக்கு. அம்மா வீட்டில் இருக்கோம், எங்கள் அண்ணி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான். இவங்ககிட்டலாம் சொல்லாமல் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னா அத்தை வேற ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ குழந்தை கிடைச்சதுன்னு தெரிஞ்சா என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த குழந்தை இப்போ உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சா எல்லா பிரச்சனையும் மறைஞ்சு போயிடும். எல்லா பிரச்சனையும் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அத்தை ஒன்றும் கெட்டவங்க கிடையாது, கோவத்தில் தான் அப்படி இப்படி பேசிட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறது? எங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு என் மேலே கோவப்பட்டீங்க. உங்கள் பேரனோ பேத்தியோ இப்போ என் வயிற்றில் இருக்காங்க. நீங்கள் எப்படி கோவப்படுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் கோவமே பட மாட்டீங்க, ஏன்னா என் பொண்ணை உங்களை ஃப்ரீயாகவே விட மாட்டா. இதுக்கு முன்னாடி டேட் தள்ளி போனால் கூட நான் செக் பண்ணதே இல்லை. குழந்தையா தனக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ கிடைக்கட்டும்னு இருந்தேன். ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். நன்றி கடவுளே. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். என்னங்க, நீங்கள் தான் என்னை தேடி வரணும்னு நான் ரொம்ப கோவமாக இருந்தேன், வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. இந்த குழந்தையோட எதுவும் முக்கியம் இல்லை. நான் இப்போவே வரேன்.